everyone, welcome to Day Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th standard term 1ல 3rd chapter ratios and proportionsல exercise 3.2 பார்க்க போறோம். First one பாருங்க. Fill in the blanksல first one நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3:5 is equal to 9:1 அப்படினு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இங்க வந்து எல்லாமே இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே நீங்க பார்க்க போறது ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் தான். இப்போ 3:5 ஈக்குவலன்ட்னா சேம் டேபிள்ல சேம் வேல்யூ ரெண்டு இதுக்கு ஈக்குவல். இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அவ்வளவுதான். அதுதான் ஈக்குவலன்ட் ரேஷியோஸ். இப்போ பாருங்க 3 டேபிள் இது 3 டேபிள்ல 9 எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும். அப்போ இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணனால 9 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டேர்மே நீங்கள் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 5 3s 15. ஸோ அதுதான் உங்களோட ஆன்சராக இருக்கும். இப்போ நீங்கள் எந்த நம்பர் எடுத்தீங்கனாலும் இங்கே வந்து 3 ஆல் இருக்குது மல்டிப்ளை ஆகி இங்கே 9 போட்டிருக்கோங்க அப்படின்னா சேம் வேல்யூ இங்கேயும் அதே 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம இங்கே வேல்யூ ஆன்சர் கேட்குறோம். இது ரெண்டும் இப்படி தான் இருந்தால் தான் அது ரேஷியோஸ். ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் அப்படின்னாலே இதுதான். இது ரெண்டு ரேஷியோ ஈக்குவல்னு சொன்னோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பரால் ரெண்டுமே மல்டிப்ளை ஆயிருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சுங்களா? செகண்ட் ஒன் பார்க்கலாமா? செகண்ட் ஒன் பாருங்க. 4:5 is equal to -10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் சிம்பிளி ஃபஸ்ட் இப்படி எழுதிக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னா நீங்கள் இப்படி மாற்றிக்குங்க. இப்போ பாருங்கள் 5 டேபிளில் 10 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். அப்போ மேலேயும் 2ஆல் தானே மல்டிப்ளை பண்ணும். 4 2s are 8. அப்போ இந்த டேஷ் வந்து உங்களுக்கு 8. தேர்ட் ஒன் 6:dash is equal to 1:2ன்னு கேட்குறாங்க. 6 என்னன்னு தெரியல 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இதுதான் சிம்பிளஸ்ட்டாக இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள் இது. அப்போ இங்கே 1 இங்கே 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 1ஓட என்ன மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும்? 6 மல்டிப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். அப்போ இங்கே 2ஆல் 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். 6 2s are 12. அப்போ ஆன்சர் வந்து 12. புரிஞ்சுச்சுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து செகண்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் த டேபிள்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபீட். செகண்டில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். ஃபீட் டு இன்ச்சு கொடுத்துருக்காங்க. 1 12 2 24 3. இங்கே என்னென்ன கொடுக்கல, இங்கேயும் என்னென்னு கொடுக்கல. இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்துக்குங்க. இது அப்படியே இப்படி எழுதிக்குங்க. 1/12 is equal to 2/24 is equal to 3/3ல something by 72. இதுதான் இப்படி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிறது ஃபுல்லாக 1 டேபிள் தெரியுதுங்களா? 1 1s are 1, 1 2s are 2, 1 3s are 3. அப்போ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக என்னவாக இருக்கலாம்? 1 4s are 4, 1 5s are 5, 1 6s are 6. அப்படி என்னவா வேணாலும் இருக்கலாம். அப்படி தான் வந்து அது சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்து கீழே 12. அடுத்து 2/24. அப்போ நெக்ஸ்ட்டு என்னவா இருக்கணும்? இங்கே நல்லா பாருங்கள். 1/12. இதை 2ஆல் மல்டிப்ளை, ரெண்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2/24 கிடைக்கும். அப்போது இங்கே 3 இருக்குன்னா அப்போ இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே கிடைக்கும். அப்போ 12 3s are 36. அப்போது இது வந்தோட ஆன்சர் வந்து 36. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இங்கே கீழே 72 இருக்குது. 12 டேபிளில் எத்தனை டைம்ஸ் 72 வரும்னு சொல்லி பாருங்கள். 12 1s are 12, 12 2s are 24, 12 3s are 36, 12 4s are 48, 12 5s are 60, 12 6s are 72. அப்போ மேலே எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ் வரும். இங்கே 6 டைம்ஸ்னால் மேலேயும் 6 டைம்ஸ். அப்போ 1 6 are 6. அப்போ இங்கே உங்களோட ஆன்சர் வந்து 6. புரிஞ்சிச்சுங்களா? சிம்லராக ஈக்குவலன்ட்டு சேம் டேபிளெல்லாம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அவ்வளோதான். செகண்ட் ஒன் பாருங்கள். டேஸ் வீக்ஸ் 28 21 14 63 4 3 2 63. இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கே தெரியும் 1 வீக்குக்கு எத்தனை டேஸ்? 7 டேஸ். அப்போ 2 வீக்ஸுக்கு எத்தனை டேஸ்? 14 டேஸ். புரிஞ்சிச்சுங்களா? அவ்வளோ சிம்பிள். 3 வீக்ஸுக்கு 21 டேஸ், 4 வீக்ஸுக்கு 28 டேஸ். அப்போது 63 வீக்ஸ் இருக்குதுன்னா எத்தனை டேஸ் வரணும்? அப்போ நீங்கள் 7 டேபிள் தானே அதுக்கு அர்த்தம். அப்போ 7 டேபிள் சொல்லி பாருங்கள். 63 எத்தனை டைம்ஸ் வருது? 1 7s are 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28,
5 7s are 35, 6 7s are 42, 7 7s are 49, 8 7s are 56, 9 7s are 63. அப்போது இங்கே 9 டைம்ஸ் வரணும். புரிஞ்சிச்சிங்களா? 9 வீக்ஸுக்கு தான் 63 டேஸ் வரும்னு அர்த்தம். அவ்வளோதான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் போகலாம். Say true or false. 5:11 is equivalent to 21:15 சொல்கிறாங்க. 5:11 is equal to 21:15 அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இது ரெண்டு ஈக்குவலாக வருமானு முதல் பாருங்கள். 5/7 is equal to 21/15. எப்படிம்மா 5 டேபிளில் 21 வராது, 7 டேபிளில் 15 வராது. ஸோ இது தட் இஸ் நாட் ஈக்குவல். அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்கள். If 40 is divided in the ratio 3:2, then the larger part is 24 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் இப்போ என்கிட்ட இங்கே பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து என்கிட்ட 20 ஆப்பிள்ஸ் இருக்குது. அதை நான் வந்து ஈக்குவலாக பிரித்து கொடுத்தா, ஈக்குவலாக பிரித்து கொடுத்தா நீங்கள் எப்படி பிரித்து கொடுப்பீங்க? 10 + 10 ரெண்டு பேர்த்துக்கு பிரித்து கொடுப்பீங்க. 10 + 10 பிரித்து கொடுத்துட்டீங்க. ஆனால் நான் அப்படி கொடுக்கக்கூடாது. ஒருத்தருக்கு 3 பங்கும் இன்னொருத்தவங்களுக்கு 2 பங்குமா நான் கொடுக்கணும். சொல்லுவாங்கள்ல, ஒருத்தருக்கு இந்த இதில் வந்து 3 பங்கு உங்களுக்கு, இதில் 2 பங்கு உங்களுக்கு, இதில் 4 பங்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவலாக பிரிக்க மாட்டாங்க. அப்படி பிரிக்கும்போது 20 ஆப்பிள்ஸை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? நம்ம கட் பண்ணியாக பிரிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இது கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், எத்தனை ரேஷியோவாக பிரிக்கணுமோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ 3:2 ரேஷியோ பிரிக்கணும், அதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் 5. அப்போ மொத்தம் 5 பார்ட்டாக புரிஞ்சுச்சுங்களா? மொத்தம் இருக்கிறத நான் 5 பார்ட்டாக பண்ணிக்கிறேன். அதில் 3/5 எத்தனை அமௌண்ட்? அப்போ 3/5 2/5ன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம என்ன வேல்யூ, என்ன நம்பராக நம்ம பிரிக்க போகிறோமோ அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஒருத்தருக்கு வந்து 3 ஆப்பிள்ஸ் கொடுக்குறோம். 3:2 ரேஷியோவில் எடுக்கிறோம். ஒருத்தருக்கு 3 பங்கு ஆப்பிள் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ 3 + 2 5 எத்தனை ஆப்பிள்? மொத்தம் 20 ஆப்பிள். இதை டிவைட் பண்ணுங்கள். இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போது ஒருத்தருக்கு 12 ஆப்பிள் போகும். சரியா? அதே வந்து 2/5 இன்னொருத்தவங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 2/5 × 20 இது கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வரும் 8. அப்போது ஒருத்தருக்கு வந்து 12 ஆப்பிள், ஒருத்தருக்கு வந்து 8 ஆப்பிள். டோட்டலாக 20 ஆப்பிள் கரெக்டாக நான் பிரித்து கொடுத்தேன். பாதி அறுத்தெல்லாம் கொடுக்காம ஹோலாகவே நான் அப்படி பிரித்து கொடுக்குறேன். புரிஞ்சிச்சிங்களா? ஒருத்தருக்கு 12 ஆப்பிள், ஒருத்தருக்கு 8 ஆப்பிள். ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு செகண்ட் ஒன்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செகண்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if 40 is divided in the ratio 3:2, லார்ஜர் பார்ட் வந்து 24 வரும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 3 + 2 5. அப்போ லார்ஜர் பார்ட் 3 தானே. 3/5 × 40. 5 1 டைம்ஸ், 40 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் வரும். 3 8s are 24. ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 24 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஓகே, புரிஞ்சிச்சா? அடுத்து 4th ஒன் போகலாமா? 4th ஒன் பாருங்கள். Give 2 equivalent ratios for each of the following அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Give 2 equivalent ratios for each of the following. 4th ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 3:2. இதுக்கு ஈக்குவலண்ட் ரேஷியோ கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு 3:2 3/2ன்னு எடுத்துக்கோங்க. ஈக்குவலண்ட் ரேஷியோனா நெக்ஸ்ட் டேபிள் சொல்லுங்கள். இது 1 டேபிள், இது மேலே ரெண்டுலேயும் 1 1 சார் போட்டிருக்கோம். அடுத்து 2 2 சார் போடுங்க. 3 2s are 6, 2 2s are 4. அடுத்து 3 டைம்ஸ் போடுங்க. 3 3s are 9, 2 3s are 6. அவ்வளோதான். அப்போது ஈக்குவலண்ட் ரேஷியோ பாருங்கள். 3:2 is equal to 6:4 is equal to 9:6. புரிஞ்சிச்சிங்களா? அவ்வளோதான். அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்கள். ஒன் இஸ் டு சிக்ஸ் எப்படி எழுதலாம்? 1/6ன்னு எழுதுங்க. சிமிலர்லி இது 1 டேபிள். 2 டேபிளில் 1 2s are 2, 6 2s are 12. அடுத்து 3 டேபிள் சொல்லுங்கள். 1 3s are 3, 6 3s are 18. அப்போ ரேஷியோ எப்படி எழுதும்போது 1:6 is equal to 2:12 is equal to 3:18.
அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. 5:4 is equal to 5/4. அதே மாதிரி இது 1 டேபிளில் இருக்குது. 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 10/8. 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 15/12. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 5:4 is equal to 10:8 is equal to 15:12. ஓகேங்களா? அவ்வளோதான். புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட்டு 5th ஒன் போகலாம். நெக்ஸ்ட்டு 5th ஒன் பாருங்கள். விச் ஆஃப் த 2 ratios is larger அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு 2 ரேஷியோ கொடுத்து எது லார்ஜர்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் 4:5 ஆர் 8:15. நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்சிஎம், நான் எப்பவும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி அப்புறம் வந்து எது நம்பிக்கைன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஆன்சருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணுங்கள். இப்போ 4/5 8/15 இப்படி எழுதுவீங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் 5க்கும் 15க்கும் எல்சிஎம் பண்ணுங்க. 5 15 5 டைம்ஸ் இது 1 இது 3 இது 3 டைம்ஸ் இது 1 இது 1. அப்போ 5 3s 15 தான் எல்சிஎம். 5 டேபிளில் 15 எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ். அப்போ மேலேயும் 3 4 3s 12. 15 டேபிளில் 15 1 டைம்ஸ். அப்போ 8 1s 8. இப்போ இதில் எது பெருசுன்னு சொல்லுங்கள்? 12 தான் பெருசு. அப்போ 12/15 is greater than 8/15. That implies and simplify பண்ணதை மாற்றி எழுதிக்குங்க. அப்போ 4/5 is greater than 8/15. Therefore 4/5 is larger. இந்த ரேஷியோ தான் லார்ஜர் எழுதுங்க. புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? செகண்ட் ஒன் பாருங்கள். 3:4 or 7:8. As usual 3/4 7/8. எல்சிஎம் எடுங்க. டினாமினேட்டருக்கு 4 8. 2 டேபிள் எடுத்திங்கன்னா 2 4. திரும்ப 2 டேபிளில் 1 2. திரும்ப 2 டேபிளில் 1 1. அப்போ 8 வருமா? இங்கே 8 போட்டுக்கோங்க. இங்கே 2 டைம்ஸ். 4 டேபிளில் 8 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். 8 வந்து 8 டேபிளில் 1 டைம்ஸ் வரும். அப்போ 3 2s 6 7 1s 7. எது பெருசு? 7 தான் பெருசு. அப்போ 6/8 is less than 7/8. அப்போ மாற்றினீங்கன்னா 6/8 is 3/4 is less than 7/8. Therefore 7/8 is larger. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். 1:2 or 2:1. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 2, 1. 2க்கு 1க்கு எல்சிஎம் எடுத்தால் 2 தான் வரும். இங்கே 2 டேபிள் 1 டைம்ஸ். இங்கே 1 டேபிளில் 2 டைம்ஸ். அப்போ 1 4. 1/2 4/2ல் பார்த்தீங்கன்னா எது பெருசுமா? 4 தான் பெருசாக இருக்கும். 1/2 is lesser than 4/2. 1/2 is lesser than 2. Therefore 2:1 is larger. ஓகேங்களா? புரிஞ்சிச்சுங்களா? மீதி சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.